ஜாதகத்தில் பாருங்கள், லக்னாதிபதி நல்ல நிலைமை இருக்கணும். லக்கணத்துக்கு 2 குடையும் நல்லா இருந்தால் துட்டு நல்லா இருக்கும். 5ஆம் இடம் நல்லா இருந்தால் அவங்க குழந்தை பாக்கியம் உங்களுக்கு இறைவன் நீங்கள் கேட்காமலே அள்ளி கொடுப்பார். சில பேர்லாம் வேண்டுதலாக இருப்பாங்க, குழந்தை பாக்கியத்துக்காக வேண்டுதலாக இருப்பாங்க, அதை அள்ளி கொடுத்துருவார். 9ஆம் இடம் நல்லா இருக்கும். தகப்பன் சார்ந்த ஒரு சமுதாயம், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் 9ஆம் இடம் நல்லா இருந்துச்சுன்னா வாழ்க்கையில் செய்ப்பாங்க, வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய வாய்ப்பு நிறைய இருக்கும். சரிங்க. அப்போ லக்கண அதிபதி நல்லா இருக்கணும். லக்கணாதிபதி மெயினாக லக்கணம் விழுந்த புள்ளி அதிபதி நல்லா இருக்கணும். லக்கண புள்ளி என்ன நட்சத்திரத்தில் விழுந்தால் அவர் நல்லா இருக்கணும். லக்கணாதிபதி நல்லா இருக்கணும். லக்னாதிபதி 3, 6, 8, 12 போய் சேரக்கூடாது. அப்படி சேர்ந்தால் அவர் ரொம்ப குழப்பவாதி. வீட்டில் பார்த்திங்கன்னா பசங்க பிள்ளைங்க இருக்கும், ஆனால் அவர் மட்டும் குழப்பமாகவே இருப்பார். ஒரு புத்தி ஒரு யோசனை. லக்னாதிபதி 3, 6, 8, 12 போயிட்டாலே குழப்பமான மனநிலை, குழப்பத்திலே வாழ்ந்துட்டு இருப்பார். அதே 2 கூட நீச்சமானாலும் 3, 6, 8, 12 போய் சேர்ந்தாலும் குழப்பவாதி. பணம் சம்பாதிக்க முடியாது, பப்ளிக்கில் ரீச் ஆக முடியாது, கௌரவமாக வாழ முடியாது. அந்த மனநிலையை அந்த சாதகருக்கு கொடுத்துட்டு போயிடும். சரி, அதுதான் கெட்டுப்போச்சு விடுங்க. ராசியை பார்க்கணும். ராசி எந்த வீட்டில் விழுந்திருக்கோ ராசி அதிபதி, அந்த ராசி அதிபதி சொல்கிறேன் நான். இப்போ ராசி ஒரு வீட்டில் விழுந்திருக்கு, ராசி விழுந்த ஒரு நட்சத்திரங்கிறது அவருடைய நட்சத்திரம். இங்கே நான் சொல்லுவாங்க மேச ராசிங்க, அஸ்வினி நட்சத்திரம் சொல்லுவாங்களா, அது மாதிரி அந்த மேச ராசி அஸ்வினி நட்சத்திரம் சொன்னாலுமே அந்த மேச ராசி அதிபதி செவ்வாய் நல்லா இருக்கணும். பாருங்களேன், ஒன்றும் லக்கணாதிபதி 2 கூடயுமே 5, 9 இதெல்லாம் நல்லா இருக்கணும். அதெல்லாம் அவுட்டுன்னு வச்சுங்க. அப்போ ராசியை பிடிச்சிக்கலாம். ராசி நின்ன வீட்டு அதிபதி நல்லா இருக்கணும், அவர் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும். 2வது அந்த ராசிநாதன் நல்ல நட்சத்திரம், இந்த லக்கணத்துக்கு கொடுப்படியான நட்சத்திரம் இருந்தால் கண்டிப்பாக அவர் வாழ்க்கையில் செய்ப்பார். ஒன்று ராசி பார்க்கணும், லக்கணத்தை பார்க்கணும், சூரியனை பார்க்கணும். அவர் வாழ்க்கையில் செய்ப்பாரா செய்ய மாட்டாங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணம் அப்படி சொல்லலாம். அப்போ லக்னாதிபதி சரியில்லைங்க, லக்கணத்துக்கு 2 கூடையும் சரியில்லை, 5 கூடையும் 9 கூடையும் 11 கூடையும் சரியில்லாமல் இருந்தால் அந்த லக்கணத்தை விட்டுருங்க, ராசியை பாருங்கள். அப்போ அது லக்கணத்துக்கு ராசி 3, 6, 8, 12 அது விழுகக்கூடாது. அதில் விழுந்தாலே இடிக்கும், மன வருத்தம் பிரச்சனை ஓடிட்டு. அடுத்து எப்படின்னா ராசி அதிபதி செவ்வாய் நல்லா இருக்காரான்னு பாருங்கள். 10ஆம் இடத்துல உச்சம் பெற்றுக்கணும், 4ஆம் இடத்துல போய் நீச்சமாகக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருந்தால் விருச்சிகத்தில் கூட இருக்கலாம், 8ஆம் இடத்துல கூட இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. அப்படி இருந்தாலும் அவர் சாதகர் ஒன்று லக்கணம் சரியில்லைனாலும் ராசி நல்லா இருக்கும்போது அவர் நல்ல நிலைமைக்கு வந்துடுவார். சரி, அது விடுங்க. காலபுருஷனுக்கு 5ஆம் இடம் சூரியன் நல்லா இருக்கணுங்க. அப்போ ராசியும் சரியில்லாமல் போயிட்டாலும் லக்கணமும் சரியில்லாமல் போயிட்டாலும் சூரியன் நின்ற வீடுன்னா, இல்லை அவர் சூரியன் ஆட்சி பெற்றிருக்காரா, சித்திரை மாதம் மேசத்தில் உச்சம் பெற்றிருக்காரா என்னங்க, அதாவது அந்த துலாமில் அவர் நீச்சம் என்னங்க, அப்போ அது ஐப்பசி மாதம் நீச்சமாகிடுவார். அப்போ ஐப்பசி மாதம் பிறந்த பையனா, பிறந்த குழந்தையா, பிறந்த பையனா, அதையும் நீங்கள் வாட்ச் பண்ணி சூரியன் எந்த வீட்டில் இருக்கார், அந்த சூரியன் நின்ற வீட்டு அதிபதி நல்லா இருக்காரா, 2 கூடவே அந்த இடத்துக்கு நீங்கள் 1, 5, 9 கூட பார்க்கணும். அப்போ அப்படி நினைக்கும்போது செவ்வாய் திசை போயிட்டுருக்கா, தனுசு லக்கண அதிபதி திசை ஓடிட்டுருக்கா, அதை விடுங்க. சூரியனை போய் பார்க்க போகிறோம். சூரியனா சிம்ம வீட்டு அதிபதி சூரியன். அப்போ அந்த சூரியன் திசை எப்போ வரும், ஏற்கனவே ஜனன காலத்திலே முடிஞ்சுதா, இன்னும் அடுத்து வரப்போகுதா, அப்போ அப்படி கணக்கெடுக்கும்போது அப்போ அந்த சூரிய திசை வரும்போது 6 வருஷம் சூப்பராக வருவார். அதே செவ்வாய் ராசியாக வரும்போது செவ்வாய்ங்கிறது 7 வருஷம். சரிங்க. தனுசுங்கிறது 16 வருஷம். இப்படி நீங்கள் அவங்களுடைய திசை வருதா, புத்தி வருதா, அந்தரம் வருதா, அவங்கள அந்த நேரத்தில் அவங்க செய்யலாம் கண்டிப்பாக. இப்போ இதெல்லாம் நீங்கள் தெளிவாக அவங்க சாதத்தில் லக்னாதிபதி யார், ராசி அதிபதி யார், சூரியன் நின்ற வீடு அதிபதி யார், அவர் எங்கே இருக்கிறார், இதை நீங்கள் கணக்கெடுத்து அந்த சாதகர் எவ்வளோ நாளையில் செய்ப்பார், வாழ்க்கையில் செய்ப்பார், முன்னுக்கு வருவார் அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக சொல்லலாம். வாழ்க வளமுடன், வாழ்த்துக்கள். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு என்னுடைய வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் சாதகம் பார்க்க 95 14 77 10 74 இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் சாதகம் அனுப்புங்க, தெளிவாக சொல்லப்படும். வாழ்க வளமுடன்.